ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ஷெல் மாடல் யூஸ் பண்ணி ஆங்குலர் மொமெண்டமும் பேரிட்டியும் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நியூக்ளியஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா AXZன்னு எழுதியிருக்கேன் இல்லையா. இங்கே எக்ஸு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் நேம். ஏதாவது ஒன்று கால்சியமோ இல்லை அலுமினியமோ அதை ஜென்ரலாக நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எக்ஸுன்னு எழுதியிருக்கேன். மேலே இருக்கிற ஏ வந்து பார்த்திங்கன்னா மாஸ் நம்பர். இந்த மாஸ் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான், நம்பர் ஆஃப் நியூட்ரானோட கவுண்ட்டு. கீழே இருக்கிற Z வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டானோட கவுண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் 4120ன்னு எழுதியிருக்கேன் இல்லையா. இதில் நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து 20, இது புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் அது 41. அப்போது இதுலேருந்து நீங்கள் இந்த 41லேருந்து இந்த 20யை நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கவுண்ட் வந்து கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா இது வந்து புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், இது வெறும் புரோட்டான். இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரானோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த நியூக்ளியஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படின்னா ஈவன் நியூக்ளியஸ், ஆட் ஈவன் நியூக்ளியஸ், ஈவன் ஆட் நியூக்ளியஸ், ஆட் நியூக்ளியஸ்னு வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். இப்போது ஆக்சிஜன் இங்கே 16 எடுத்திருக்கேன் இல்லையா. இப்போது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 8, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து இந்த 16 - 8. அப்போ உங்களுக்கு ஆன்சர் 8 வருதா. இப்போ இதுவும் ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர். ஜெட்டும் ஈவன், இங்கே எண்ணும் ஈவன், அதனால் இது ஈவன் நியூக்ளியஸ். அதே மாதிரி இங்கே ஆட் ஈவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த அலுமினியம் 27 13 எடுத்துக்கிட்டேன். இது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 13, இது புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான் இது 14. ஓகே, ஸோ ஒன்று ஆடாக இருக்குது, ஒன்று ஈவனாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கீழே இருக்கிற கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சோடியம் 23 11 எழுதியிருக்கேன்னா இங்கே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 11, இது வந்து புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 23 - 11 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரானோட கவுண்ட் கிடைக்கும். இங்கே 11, இங்கே 12. ஸோ இதுவும் வந்து ஈவன் ஆட் நியூக்ளியஸ். அடுத்து ஆட் நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்திருக்கேன். நைட்ரஜன் 7 14, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 7, நியூட்ரான்ஸ் 14 - 7 7 7, ரெண்டுமே ஆடு. ஸோ அதனால் இந்த நியூக்ளியஸ் வந்து ஆட் நியூக்ளியஸ். இப்போ நீங்கள் ஷெல் எனர்ஜி லெவல் டயக்ராம் கிட்ட வாங்க. அதாவது இப்போ தான் நம்ம ஷெல் மாடலை யூஸ் பண்ணி ஆங்குலர் மூமெண்டமும் பேரிட்டியை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு இந்த எனர்ஜி லெவல் மாதிரி இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, வித் ஆர்பிட்டல் லெவல்ஸ் கூட இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, இங்கே 2 4 2 6 2 4 8 இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்பின்னோட வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆஃப்னு இருக்குது, மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப்னு இருக்கும், அது 2 வேல்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் 3/2 மைனஸ் 3/2 4 வேல்யூ. ஓகே, இதுக்கு மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 5/2க்குன்னா மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 3/2 ப்ளஸ் 3/2 ப்ளஸ் 5/2 மைனஸ் 5/2. ஸோ 6 வேல்யூஸ், அதனால் 6. 7/2க்கு எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 3/2 மைனஸ் 3/2 ப்ளஸ் 5/2 மைனஸ் 5/2 ப்ளஸ் 7/2 மைனஸ் 7/2. ஸோ ஓவரால் 8. ஸோ அது மாதிரி நான் வந்து இங்கே எல்லா நம்பருக்கும் வந்து இங்கே பக்கத்தில் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஓகே, இப்போது ஒரு எலிமெண்ட்டை கொடுக்குறாங்க, கால்சியம். இங்கே மேலே 41 இருக்குது, இங்கே கீழே 20 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 41 - 20 21. இப்போ நீங்கள் எதுக்கு கான்ஃபிகரேஷன் எழுதுவீங்க, 20க்கா இல்லை 21க்கா? இங்கே ஷெல் மாடலில் எது ஆட் வேல்யூ இருக்கோ அந்த ஆட் வேல்யூ தான் வந்து ஆங்குலர் மூமெண்டம் கால்குலேட் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால் இங்கே எது ஆட் நம்பரு 20 21 21, அந்த 21க்கு தான் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இப்போ நம்ம எழுதணும். இப்போ 21க்கு எப்படி எழுதுறது, இதை கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. 2 4 6 6 + 2 8 14 16 20 28. உங்களோட நம்பர்னாது 21, இங்கே 28 வருது. அப்போது இது வரைக்கும் 20 வரைக்கும் எழுதிட்டு இதுலேருந்து ஒரு வேல்யூவை எடுத்துக்குங்க. ஓகே, அப்போது இப்போ எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு 1s ஆஃப் பவரில் 2 போட்டுக்குங்க, 1s ஆஃப் 2. அடுத்து 1p 3/2 4, 1p 1/2 2,
1D 5/2 6, 2S 1/2 2, 1D 3/2 4. இப்போ இதில் எனக்கு 1 தானே வேணும், இங்கே 20 ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 21க்கு இங்கே 1 வேணும் இல்லையா? அப்போ 1F 7/2 மேலே 1 நான் எழுதிக்கிட்டேன். இப்போ மொத்தமாக நீங்கள் கடைசியாக வந்து எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 2 4 6 8 14 16 20 21. இப்போ நான் 21க்கு வந்து கான்ஃபிகரேஷன் வந்து எழுதிட்டேன். ஓகே, இந்த கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த சார்ட் கொடுத்துருக்கேன். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக எழுதிடலாம். ப்ளஸ் இந்த வேல்யூவும் வந்து ஈஸியாக வந்து இதை வச்சு கேல்குலேட் பண்ணி எழுதிடலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஆட் நம்பர் தான் வந்து ஆங்குலர் மொமெண்டம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது இல்லையா? அப்போது இந்த லாஸ்ட்டு நம்பர் இதுதானே நம்மளோட லாஸ்ட்டு. இந்த லாஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. 1F 7/2 1. இங்கே இந்த 7/2 தான் வந்து உங்களோட ஆங்குலர் மொமெண்டம் கொடுக்குது. இந்த எஃப்பை வச்சு தான் இந்த ஆர்பிட்டல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த எஃப்பை வச்சு தான் வந்து நீங்கள் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரை வந்து கேல்குலேட் பண்ணணும். அதாவது இந்த எஃப் தான் வந்து எல்லோட வேல்யூ கொடுக்குது. இந்த 7/2 தான் வந்து உங்களோட ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ வந்து கொடுக்குது. ஓகே, இப்போது அந்த ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் கேல்குலேட் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஆர்பிட்டல்ஸை எழுதிக்குங்க. SPDFG. ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரு எஸ்ஸுக்கு 0, நெக்ஸ்ட்டு Pக்கு 1, Dக்கு 2, Fக்கு 3, Gக்கு 4. பேரிட்டி வந்து ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் எழுதிக்குங்க. ஓகே, இப்போது நம்மளோட லாஸ்ட் வேல்யூன்னா அது அதில் 1F 7/2 பவர் 1. இப்போ இங்கே F என்னது? F இங்கே இருக்குது. அதோட ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் என்னது? 3. அப்போது அதோட L வேல்யூ வந்து 3. இங்கே L இருக்கு இல்லையா, எல்லோட வேல்யூ வந்து 3. இப்போது கொடுத்துருக்கிற அந்த கால்சியம் 40 நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ ஆங்குலர் மொமெண்டமும் பேரிட்டியும் வந்து இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? ஆங்குலர் மொமெண்டமும் பேரிட்டியும் கண்டுபிடிக்கணும். அப்போது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆங்குலர் மொமெண்டம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, 7/2ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ பேரிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? பேரிட்டியோட ஃபார்முலா -1 பவர் L. ஓகே, இது எப்போன்னா 1 ஆடாக இருக்கும் போது, 1 ஈவனாக இருக்கும் போது. ஓகே, இங்கே Z அண்ட் N வேல்யூ இருக்கு இல்லையா, 1 ஆட் நம்பர், 1 வந்து ஈவன் நம்பர். இதில் ஏதாவது 1 வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ -1, இந்த எல்லோட வேல்யூ என்னது? 3. ஏன் 3னா, இந்த F வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, 3ல் இருக்குது. ஸோ 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? -1 வரும். ஓகே, அப்போ ஆங்குலர் மொமெண்டம் வித் பேரிட்டி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோன்னா, J பவர் P. இது பேரிட்டி, ஆங்குலர் மொமெண்டம் 7/2. ஓகே, பேரிட்டி -1, அதனால் மைனஸ் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த பேரிட்டி கேல்குலேட் பண்ணோம். எப்போ கேல்குலேட் பண்ணோன்னா, இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணோன்னா, 1 ஆட் 1 ஈவனாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் யூஸ் பண்ணோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது அலுமினியம் இங்கே 27, இங்கே 13 இருக்குது. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 13, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27 - 13 14. இப்போ இதோட வேல்யூ என்னது? இது Z-ஓட வேல்யூ, கரெக்டா? இது வந்து N-ஓட வேல்யூ. இப்போ ஒன்று Z வந்து பார்த்தீங்கன்னா ஆடாக இருக்குது, 14 ஈவனாக இருக்குது. நியூட்ரான் நம்பர் வந்து ஈவனாக இருக்குது. இப்போ இதில் ஒன்று வந்து ஈவனாக இருக்குது இல்லையா, ஒன்று ஆடு ஒன்று ஈவனாக இருக்குது. அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஆங்குலர் மொமெண்டமும் பேரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ஃபிகரேஷனை எழுதிக்குங்க. அந்த சார்ட் காட்டணும் இல்லையா, அந்த சார்ட் பிரகாரம் தான் எழுதியிருக்கேன். எதுக்கு எழுதணும்? 14க்கு எழுதணுமா இல்லை 13க்கு எழுதணுமா? இதில் எது ஆட் நம்பரோ அந்த ஆட் நம்பருக்கு தான் வந்து நீங்கள் கான்ஃபிகரேஷனை எழுதணும். ஓகே, ஸோ இங்கே இந்த 13 தானே, ஸோ இதுக்கு தான் வந்து நான் வந்து கான்ஃபிகரேஷனை எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 4 6 8 5 13. ஓகே, அது அந்த சார்ட்டு பிரகாரம் நான் கான்ஃபிகரேஷனை எழுதிட்டேன். எனக்கு லாஸ்ட்டாக வந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் தான், 1D 5/2 பவர் 5.
ஓகே, இதில் டி தான் வந்து என்னோட ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரை வந்து கொடுக்குது. இந்த 5/2 தான் வந்து என்னோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ ஜே பவர் பி இதான ஆங்குலர் மொமெண்டம் வித் பேரிட்டி. ஸோ பேரிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? -1 பவர் எல். எல்லோட வேல்யூ என்னது? இங்கே டி. டி எங்கே வரும்? டியோட வேல்யூ வந்து 2. ஸோ அதனால் இங்கே -1 பவர் 2ன்னு எழுதியிருக்கேன். பேரிட்டி எனக்கு வந்து +1 வந்துடுச்சு. ஆங்குலர் மொமெண்டம் 5/2. ஸோ 5/2 பவர் +1ன்னு எழுதியிருக்கேன். 5/2 பவர் ப்ளஸ். ஸோ இதோட ஆன்சர். ஸோ 1 ஆடாக இருக்குது, 1 ஈவனாக இருக்குது. Z அண்ட் N 1 ஆட் அண்ட் ஈவனாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷனை எழுதிக்குங்க. அந்த கான்ஃபிகரேஷன் கூட எது ஆடாக இருக்கோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகரேஷனை எழுதிக்குங்க. எழுதிட்டு ஆங்குலர் மொமெண்டமும் பேரிட்டியும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஆங்குலர் மொமெண்டம் லாஸ்ட் டேர்ம்லேருந்து இந்த 5/2 தான் ஆங்குலர் மொமெண்டம். பேரிட்டி வந்து -1 பவர் எல். இந்த எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியிலேருந்து எடுத்திருக்கேன். அதுதான் உங்களோட ஆன்சர். இது எதுக்கு? 1 ஆடாக இருக்கும் போது 1 ஈவனாக இருக்கும் போது n is odd, n is even. அப்படி இல்லைன்னா n is even, n is odd இருக்கும்போது இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இப்போ செகண்ட் ப்ராப்ளத்துக்கு வாங்க. ஆக்சிஜன் 17, 18, 8 எழுதியிருக்கேன். இதில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 8, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 17 - 8 9. ஓகே, இப்போ இதில் வந்து இது வந்து Z வந்து என்னது? ஈவன் நம்பராக இருக்கா? இது வந்து ஆட் நம்பராக இருக்கா? ஓகே, இப்போது கான்ஃபிகரேஷனை எழுதணும். கான்ஃபிகரேஷனை எதுக்கு எழுதணும்? எது ஆட் நம்பராக இருக்கோ அதுதான் வந்து ஆங்குலர் மொமெண்டம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போது அந்த 9க்கு தான் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் கான்ஃபிகரேஷன். இதான் என்னோடய லாஸ்ட் டேர்மு. ஜே வந்து 5/2, டி எல் வேல்யூ கொடுக்குது இல்லையா? ஸோ எல் டிக்கு என்னது? 2. கரெக்டா? 2. ஸோ பேரிட்டி -1 பவர் எல் -1 பவர் 2 ப்ளஸ் கொடுக்குது. ஆங்குலர் மொமெண்டம் ஜே 5/2. ஸோ 5/2 பவர் ப்ளஸ் எழுதிட்டேன்னா ஓகே. இப்போ அடுத்த ப்ராப்ளம் வாங்க. இப்போ தான் வந்து சில கண்டிஷன்ஸ் முன்னாடி கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இதில் வந்து கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஏன் அப்ளை பண்ணணுன்னா 1 ஆடாக இருந்தது, 1 ஈவனாக இருந்தது. ஸோ ஈஸியாக பேரிட்டியும் ஆங்குலர் மொமெண்டமும் கால்குலேட் பண்ணிட்டீங்க. இப்போ ரெண்டுமே ஆடாக இருக்குது. ஓகே, ரெண்டுமே ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா எப்படி வந்து ஆங்குலர் மொமெண்டமும் பேரிட்டியும் வந்து கால்குலேட் பண்ணுறது? இப்போது இங்கே CO 56 27 இதான் உங்களோட கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இதுக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டமும் பேரிட்டியும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 27. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 56 - 27. ஓகேவா? எழுதிட்டேன்னா இப்போ எனக்கு 29 வருது. இப்போ ரெண்டுமே பாருங்கள், ரெண்டுமே வந்து ஆட் நம்பர். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆங்குலர் மொமெண்டம் பேரிட்டியை கண்டுபிடிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். அந்த கான்ஃபிகரேஷன் கூட எது ஆடாக இருக்கோ அந்த நம்பருக்கு தான் வந்து கான்ஃபிகரேஷன் எழுதுவோம் இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆட் நம்பராக இருக்குது. அப்போது என்ன பண்ணணும்? ரெண்டுத்துக்குமே கான்ஃபிகரேஷனே எழுதிடுங்க. 29க்கு இங்கே எழுதியிருக்கேன், 27க்கு எழுதியிருக்கேன். அந்த சார்ட் பார்த்து நம்பர் பிரகாரம் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ நான் வந்து ஆங்குலர் மொமெண்டம் பேரிட்டி கண்டுபிடிக்கணும். பேரிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் வந்து கண்டுபிடிப்பேன். ஓகே, இந்த ஃபார்முலாவில் n ஸ்டார் ஈக்குவல் டு ஜேபி மைனஸ் எல்பி ப்ளஸ் ஜேஎன் மைனஸ் எல்என். ஓகே, இதில் ஜேபி அப்படின்னா என்னென்னா ப்ரோட்டானுக்கு நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? ப்ரோட்டான் எது? 27. இந்த 27 இதுதான். இந்த ப்ரோட்டானோட லாஸ்ட்டு டேர்ம் வருது இல்லையா? அதில் இந்த ஆங்குலர் மொமெண்டமை எடுத்து எழுதணும். அதான் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ப்ரோட்டான். நெக்ஸ்ட்டு இது எல்லுன்னு எழுதியிருக்கேன் இல்லையா? அந்த ப்ரோட்டானோட எல் வேல்யூ, அந்த எஃப்போட வேல்யூ ப்ளஸ் ஜேஎன். நெக்ஸ்ட்டு நியூட்ரானுக்கு எழுதியிருக்கோம் இல்லையா? 29க்கு எழுதியிருக்கேன் இல்லையா?
அந்த 29ல் ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ ப்ளஸ் மைனஸ் எல்என் நியூட்ரானோட இந்த எல் வேல்யூ அதுதான் வந்து இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ப்ரோட்டானுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ப்ரோட்டானோட ஜே வேல்யூ எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் எது ப்ரோட்டான் 27க்கு இதுதான் உங்களோட லாஸ்ட்டு டேர்ம். இந்த லாஸ்ட்டு டேர்மில் ஜேவோட வேல்யூ 7/2, எல்லோட வேல்யூ எஃப்க்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு SPDFGன்னு எடுத்துக்கோங்க. L is equal to 0, L is equal to 1, 2, 3, 4. ஓகே, அப்போது எஃப்க்கு என்ன வரும், L 3 வருது. அந்த 3 தான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ளஸ் இப்போ நியூட்ரானுக்கு வாங்க. நியூட்ரானோட ஆங்குலர் மூமெண்டமும் எல்லோட வேல்யூ எழுதுங்க, அதாவது ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர். இப்போ ஜேவோட வேல்யூ எங்கே இருக்குது, 3/2. எல் வேல்யூ பிக்கு என்ன எல் வேல்யூ 1. ஓகே, இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரும். இப்போ தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரிக்கு வந்து கண்டிஷன்ஸ் சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, இப்போது n ஸ்டார் ஈக்குவல் டு +1 ஆர் -1 இருந்துச்சுன்னா, இப்போது n ஸ்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -1னா ப்ளஸ் வேல்யூ வந்துச்சுன்னா பேரிட்டியும் வந்து +1ல் வரும். n ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் வேல்யூவில் வந்துச்சுன்னா பேரிட்டியும் வந்து மைனஸில் வரும். ஓகே, இப்போது நம்மளுக்கு வந்து n-ம் z-ம் வந்து ஈக்குவலாக இருக்கா, இங்கே 27 இங்கே 29 ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லை. அப்போது நீங்கள் இந்த ஃபார்முலா இந்த கண்டிஷனை ஒபே பண்ணணும். அப்போது நம்மளுக்கு வந்து இங்கே 27ம் 29ம் ஈக்குவலாக இல்லை, கரெக்டாக? ப்ளஸ் n ஸ்டாரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ஆங்குலர் மூமெண்டம் கண்டுபிடிக்கலன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். JP மாடுலஸ் ஆஃப் JP ப்ளஸ் JN -1 எழுதிட்டேன்னா, நீங்கள் அதே மாதிரி புரோட்டானோட ஆங்குலர் மூமெண்டம் ப்ளஸ் நியூட்ரானோட ஆங்குலர் மூமெண்டம் -1 நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஜேவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த n ஸ்டார் தான் உங்களுக்கு வந்து பேரிட்டி கொடுக்குது இல்லையா. ஸோ 4 +1 வருது. +1னா பேரிட்டி வந்து பாசிட்டிவ். ஸோ 4+, இதுதான் உங்களோட ஆன்சர். இது எதுக்குன்னா, ரெண்டு நம்பருமே ஆடாக இருக்குது ஆனால் ஈக்குவலாக இல்லை இந்த கண்டிஷன்ஸ்க்கு. ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் வாங்க. அலுமினியம் 2613 இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளவு, 13. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 26 - 13. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது, கரெக்டாக? அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஓகே, ரெண்டுமே வந்து ஆட் நம்பர் தான். 13க்கு கான்ஃபிகரேஷன் எழுதிருங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஜட்டுக்கு எழுதியிருக்கேன். 13 நெக்ஸ்ட்டு நியூட்ரானுக்கு எழுதும் போதும் அதே தான் வரும். ஓகே, இப்போது பேரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். எந்த ஃபார்முலா, நமக்கு வந்து இப்போ இந்த கண்டிஷன். ஓகே, இது ஆங்குலர் மூமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ பேரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த JP - LP ப்ளஸ் JN - LN வந்து எழுதியிருக்கேன். இப்போது புரோட்டானோட ஆங்குலர் மூமெண்டம், புரோட்டானோட எல் வேல்யூ. ஸோ புரோட்டானுக்கு எங்கே எழுதியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, ஆங்குலர் மூமெண்டம் 5/2, டியோட வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட்டு நியூட்ரானுக்கு 5/2 - 2 அதே தான் வரும், ஏன்னா சேம் கான்ஃபிகரேஷன் இல்லையா. ஸோ 1/2 + 1/2 = 1. ஓகே, இப்போ n ஸ்டார் வேல்யூ 1 கிடச்சிருக்கு. இன்னொரு கண்டிஷன் z = n. இப்போ ஆங்குலர் மூமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது, n is equal to z, n star is equal to 1. இதுதான் உங்களோட ஆங்குலர் மூமெண்டம் JP ப்ளஸ் JN. நல்லா பாருங்கள், ஜெட்டும் n வேல்யூவும் ஆடாக இருக்கும் போது தான் இந்த கண்டிஷன்ஸ். ஒன்று ஆடு ஒன்று ஈவனாக இருக்கும்போது நம்ம இதை அப்ளை பண்ண தேவையில்லை. ஆனால் ரெண்டுமே ஆடாக இருக்கும் போது தான் இந்த கண்டிஷன்ஸை வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஆங்குலர் மூமெண்டம் எழுதிட்டேன். 5/2 + 5/2 இதான் 5/2. 5/2 + 5/2 10/2 = 5. ஸோ ஆங்குலர் மூமெண்டம் பேரிட்டியோட எப்படி எழுதணும், ஆங்குலர் மூமெண்டம் 5
பேரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ், ஏன்னா உங்களுக்கு n ஸ்டார் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. இதான் உங்களோட ஆன்சர். இப்போ இன்னொரு ப்ராப்ளம். Cl 38 கீழே 17 இருக்குது. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 17, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 38 மைனஸ் 17 21. ரெண்டுமே வந்து ஆட் நம்பர் தான், ஆனால் ஈக்குவல் கிடையாது. ஓகே, ஈக்குவல் கிடையாது. இப்போது என்ன பண்ணணும், கான்ஃபிகரேஷன் எழுதணும். ரெண்டுமே வந்து ஆட் நம்பர்னால ரெண்டுத்துக்குமே வந்து கான்ஃபிகரேஷனை வந்து நான் எழுதியிருக்கேன். இப்போ போத் ஆர் ஆட் நம்பர், ஸோ n நாட் ஈக்குவல் டு z, அதாவது ரெண்டு நம்பருமே வேறு வேறு. ஒன்று 17, ஒன்று 21. ஸோ n இஸ் நாட் ஈக்குவல் டு 7. இப்போ இதுக்கு ஆங்குலர் மொமெண்டமும் பேரிட்டியும் கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், பேரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். பேரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ஏன்னா நமக்கு n இஸ் நாட் ஈக்குவல் டு z. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம், ஃபஸ்ட்டு பேரிட்டி வந்து பார்த்திங்கன்னா n ஸ்டார் ஈக்குவல் டு jp மைனஸ் எல்பி ப்ளஸ் jn மைனஸ் ln எழுதியிருக்கேன்னா. ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா, அதாவது ஜேபின்னு ப்ரோட்டானோட ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ. ப்ரோட்டானோட ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ 3/2, நியூட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ 7/2. ஓகே, 3/2 மைனஸ் 7/2. இங்கே இருக்குது 3/2, இங்கே 7/2. நியூட்ரானுக்கு, இது ப்ரோட்டானுக்கு எழுதிட்டேன். எனக்கு வேல்யூ என்ன வருதுன்னா 0 வருது பாருங்கள். எப்போவுமே நம்மளுக்கு +1 வரும் இல்லையா? அப்போ நம்ம வந்து ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதுவோம். ஆனால் இங்கே n ஸ்டாரோட வேல்யூ என்னது 0 வருது. அப்போது n ஸ்டார் வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். முன்னாடி நாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா n இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1ன்னு இருந்தது. இப்போ n இஸ் ஈக்குவல் டு 0, n ஸ்டார் ஈக்குவல் டு 0 இருக்குனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ ஜேபி ப்ளஸ் jn. ஓகே, ஸோ ப்ரோட்டானோட ஆங்குலர் மொமெண்டம் இந்த நியூட்ரான் அந்த ஈக்குவேஷனுக்கு எழுதணும் இல்லையா, அதோட ஆங்குலர் மொமெண்டம் எழுதிட்டிங்கன்னா மாடுலஸ் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு +2ன்னு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது n ஸ்டார் ஈக்குவல் டு 0, n ஸ்டார் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது பேரிட்டி வந்து மைனஸ். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ எழுதிக்கோங்க 2 பவர் மைனஸ். ஓகே, இதுவே வந்து z and n ரெண்டுமே வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஆங்குலர் மொமெண்டம் 0. ஓகே, பேரிட்டி வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஸோ ஆக்சிஜன் 16 8 எழுதியிருக்கேன், புரோட்டான் நம்பர் 8, நியூட்ரான் நம்பர் 8, ரெண்டுமே வந்து ஈவன் நம்பராக இருக்கனால ஆங்குலர் மொமெண்டம் வந்து 0, பாசிட்டிவ் பேரிட்டி. ஸோ 0 +ன்னு எழுதியிருக்கேன். ஓகே.